வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் செட்டப் சேனல். நம்ம சேனலில் நம்ம பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50க்கான டெய்லி அனாலிசிஸ் தென் ப்ரொடக்ஷன்ஸ் தாங்க பார்த்துட்டு இருக்கோம். தென் ஆப்ஷன்ஸ் பையிங்கான பர்டிகுலர் செட்டப்ஸும் நம்ம சேனலில் நம்ம டெய்லி ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம எவ்ரிடே ப்ரொவைட் பண்ணுற செட்டப்ஸை நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி ட்ரேடிங் வியூவில் ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிட்டு நம்ம ட்ரெண்ட் லைனில் ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன்ஸோட உங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணிங்கனாலே போதும். ஷுவராக ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் புக்கிங் மினிமம் ஸ்டாப் லாஸில் தான் நம்மளோட எவ்ரி டே மார்க்கெட் மொமெண்டமும் போயிட்டு இருக்கு. ஸோ வாங்க இப்போ நிஃப்டி 50 அண்ட் பேங்க் நிஃப்டிக்கான இன்னைக்கான ஒரு கிளியர் அனாலிசிஸ் பார்த்துட்டு தென் நாளைக்கு வெனஸ்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் என்னங்கிறது தான் இப்போ இந்த வீடியோவில் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நிஃப்டி 50க்கான இன்னைக்கான ஒரு அனாலிசிஸ் நம்ம பார்த்துலாம். ஸோ ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நம்ம எந்த ட்ரேட்ஸுமே அட்டன் பண்ண மாட்டோம் இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நம்ம பை பண்ணுறது கிடையாது. என்ட்ரியோட பெஸ்ட் டைமாக ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நம்ம சூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னா ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன் வேணும். நம்ம லைனில் நமக்கு ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன் வேணும். ஸோ இங்கே வெயிட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு நமக்கு நீட்டான ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் இருந்தது இல்லையா. ஸோ அப் கன்ஃபர்மேஷன் கிடைச்சது. இதை நீங்கள் கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணியிருப்பீங்க. இதோட க்ளோசிங்லேயே நீங்கள் உங்கள் பையிங் ப்ரோசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. 23296 நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு வந்துட்டு அப்பில் தான் இருந்தது. மொமெண்டம் ஃபுல்லாகவே வந்து அப்வர்ட்ஸில் தான் இருந்தது. ஸோ சப்போஸ் நீங்கள் இங்கே கன்ஃபர்மேஷன் கிடைச்சாச்சு, பை பண்ணியாச்சு, நீட்டாக நீங்கள் இங்கே மினிமமாக நீங்கள் எங்கே உங்கள் டார்கெட் நீங்கள் செட் பண்ணியிருந்தாலும் நீட்டாக நீங்கள் அச்சீவ் பண்ணிட்டு எக்ஸிட் ஆயிருக்கலாம். ஓகே. ஸோ நம்மளோட ப்ராப்பர் நம்ம லைனில் கிடைக்கிற ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன்ஸில் நீங்கள் உங்கள் பையிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா மேக்ஸிமம் ப்ராஃபிட் புக்கிங் வித் மினிமம் ஸ்டாப் லாஸஸோட நம்மளோட எவ்ரி டேவும் போயிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இங்கே நம்ம ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் மெத்தட் யூஸ் பண்ணுறோம். ட்ரிகர் ப்ரைஸ் தென் ஸ்டாப் லாஸ் ப்ரைஸை வேரி பண்ணி தான் எவ்ரி மூவும் வந்து மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங் வித் மினிமம் ஸ்டாப் லாஸோட நம்மளோட எவ்ரிடே மொமெண்டமும் போயிட்டு இருக்கு. ஸோ இதோ இங்கே நம்ம இந்த இதில் வந்துட்டு 23296 நீங்கள் கன்ஃபர்மேஷன் சூஸ் பண்ணி நீங்கள் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா இங்கேருந்து நான் மேக்ஸிமைஸ் பண்ணி நீங்கள் எடுத்துகிட்டு போயிருந்தீங்கன்னா இதோட ஹைக் வரைக்குமே வந்துட்டு 23556 வரைக்கும் ஒரு 260 பாயிண்ட்ஸ் வரைக்கும் உங்கள் ப்ராஃபிட் புக்கிங்கை நீங்கள் மேக்ஸிமைஸ் பண்ணி கொண்டு போயிருக்க முடியும். இஃப் சப்போஸ் நம்மளோட இந்த ட்ரெண்ட் லைன்லேயே நீங்கள் உங்கள் டார்கெட் டிசைட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 23499 இங்கேயும் வந்துட்டு மேக்ஸிமம் ஒரு 200 பாயிண்ட்ஸ் வரைக்கும் உங்கள் ப்ராஃபிட் புக்கிங்கை நீங்கள் மேக்ஸிமைஸ் பண்ணி கொண்டு போயிருக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த அளவுக்கு நம்மளோட எவ்ரிடே செட்டப்ஸ் வந்துட்டு ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு மார்க்கெட்டில். ஸோ நிஃப்டி 50 இன்னைக்கான ஸ்டேட்டஸ் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு நமக்கு சிங்கிள் கன்ஃபர்மேஷன்ஸ் இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷனே நமக்கு ஒரு சூப்பரான கன்ஃபர்மேஷனாக இருந்தது. நீட்டாக நீங்கள் அந்த ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் அட்டன் பண்ணியிருந்தீங்கனாலே போதும். ஃபுல் அண்ட் ஃபுல் அப் கன்ஃபர்மேஷன்ஸ் தான். ஆக்சுவலி அப் ட்ரெண்ட்ஸில் தான் மொமெண்டம் இருந்தது. நீட்டான ஒரு 260 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட உங்களோட டேவை நீங்கள் இன்னைக்கு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஒன்லி ஃபார் நிஃப்டி 50. ஓகே. ஸோ அந்தளவுக்கு நம்மளோட எவ்ரிடே செட்டப்ஸ் ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுத்துட்டே இருங்க. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வாங்க இப்போது நம்ம நாளைக்கு வெனஸ்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய நிஃப்டி 50க்கான ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா சிங்கிள் ட்ரேட் தான், ஒரு நீட்டான ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் நீட்டாக எக்ஸிட் ஆகிருக்கலாம் நிஃப்டி 50 ஃபார் டுடே. ஓகே. ஸோ இப்போ ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் நம்ம பார்த்துலாம். போத் டார்கெட்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். போத் அப் கன்ஃபர்மேஷன் அண்ட் டவுன் கன்ஃபர்மேஷன். ஆக்சுவலி நீங்கள் போத் மொமெண்டம் அப் ட்ரெண்ட்ஸில் இருந்தாலும் சரி, டவுன் ட்ரெண்ட்ஸில் இருந்தாலும் சரி, டோன்ட் வரி. பிகாஸ் நீங்கள் வந்துட்டு நம்ம எவ்ரிடே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்க அப் ட்ரெண்ட்ஸ் அண்ட் டவுன் ட்ரெண்ட்ஸ்க்கான கன்ஃபர்மேஷன்ஸை யூஸ் பண்ணி, செட்டப்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிவிடுங்க. ப்ராப்பரான நம்மளோட ட்ரெண்ட் லைனில் கன்ஃபர்மேஷன்ஸோடு நீங்கள் உங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணிங்கனாலே போதும். பிகாஸ் எவ்ரி மார்க்கெட் மொமெண்டமும் நம்ம ட்ரெண்ட் லைனுக்குள்ளே மட்டும்தான் இருக்கும். ஸோ நீங்கள் எவ்ரி அனாலிசிஸ் வாட்ச் பண்ணிங்கனாலே அது உங்களுக்கு கிளாரிஃபை ஆகும். ஸோ இப்போ நிஃப்டி 50க்கு நாளைக்கு வெனஸ்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் அப் ட்ரெண்ட்ஸ்க்கான டார்கெட்ஸ் 23597, 23655, 23769, 23833, 23936, 24038, 241, 28. ஸோ இது வந்துட்டு நம்ம நாளைக்கு வெனஸ்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் ஃபார் நிஃப்டி 50 அப் ட்ரெண்ட்ஸில் இருந்தது அப்படின்னா சிமிலர்லி டவுன் ட்ரெண்ட்ஸ்க்கும் பார்த்துடலாம். 23389, 23329, 23275, 23236, 23159, 23041, 22953.
ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்மளோட டவுன் ட்ரெண்ட்ஸ்க்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரெடிக்ஷன் டார்கெட்ஸ் ஃபார் நிஃப்டி 50. ஸோ போத் டார்கெட்ஸ் நம்ம இதில் பார்த்தாச்சு. நம்ம இப்போ ப்ரொவைட் பண்ணியிருக்க இந்த போத் செட்டப்ஸை ஃபாலோ பண்ணுங்க. அப் ட்ரெண்ட்ஸ் அண்ட் டவுன் ட்ரெண்ட்ஸ்க்கான போத் டார்கெட். ஸோ இதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ட்ரேடிங் வியூவில் ப்ராப்பராக ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிடுங்க. ட்ரெண்ட் லைன் மேக்கிங்கில் எனி டவுட்ஸ் இருந்ததுன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஃபுல் கிளியர் வீடியோ இருக்குது. ஃபுல்லாக கிளியராக வாட்ச் பண்ணிவிட்டு ப்ராப்பராக ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிவிட்டு நம்ம ட்ரெண்ட் லைனில் ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன்ஸோட உங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஷியோராக ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் புக்கிங் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் நம்மளோட மொமெண்டம் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வாங்க நம்ம பேங்க் நிஃப்டிக்கு நாளைக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய செட்டப்ஸ், அட் த சேம் டைம் இன்னைக்கான ஒரு குட்டி அனாலிசிஸும் பார்த்துடலாம். ஸோ பேங்க் நிஃப்டி இன்னைக்கு டியூஸ்டேக்கான மூவ் பார்த்துடலாம். ஸோ பேங்க் நிஃப்டியில் இன்னைக்கு வந்துட்டு கொஞ்சம் ப்ராப்பரான மொமெண்டம் இல்லையா, கொஞ்சம் வலட்டைலாக தான் இருந்தது. ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன்ஸ் இருந்தாலும் கூட அது நமக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு ரீச் இல்லாமல் இருந்தது இல்லையா ஸ்டார்டிங்கில். ஸோ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 10 minutes நம்ம எந்த ட்ரேட்ஸும் அட்டன் பண்ண மாட்டோம். சேம் தான், அதே ரூல்ஸ் தான் இங்கே நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னா ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன்ஸ்க்கு வெயிட் பண்ணுவோம் இல்லையா. அப்போ இங்கே நமக்கு ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் கிடைச்சது. ஸோ இதை நீங்கள் கன்ஃபர்மேஷன் கேனில் சூஸ் பண்ணியிருப்பீங்க, அப் கன்ஃபர்மேஷன். ஸோ இதை கன்ஃபர்மேஷன் கேனில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங்கில் நீங்கள் உங்களோட பைங் ப்ராசஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். 5337 லைனில் நீங்கள் பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இங்கேருந்து இதோட ஹைக் வரைக்கும் 53511 வரைக்கும் ஒரு 132 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஒரு நீட்டான ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் நீட்டாக எக்ஸிட் ஆயிருக்கலாம். ஓகே, இது நம்மளோட ஃபர்ஸ்ட் ட்ரேட். தென் செகண்ட் ட்ரேட் பார்க்கலாம். செகண்ட் பார்க்கும்போது அகைன் அதே லைன்லேயே நமக்கு இங்கே அகைன் ஒரு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் இருந்தது, அப் கன்ஃபர்மேஷன் தான் கிடைச்சது. ஸோ இதை கன்ஃபர்மேஷன் கேனில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங்கில் நீங்கள் உங்கள் பைங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. 53417 நீங்கள் பைங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இங்கே நமக்கு என்னாச்சுன்னு பார்த்தீங்களா, எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு மொமெண்டம் கொடுக்கல. ஸோ நமக்கு அப் கன்ஃபர்மேஷன் கிடைச்சாச்சு, நம்ம வந்துட்டு கால் ப்ரைஸில் பை பண்ணோம். பட் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு ரீச் இல்லாமல் அகைன் இங்கே நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட். ஓகே, ஸோ எப்போவுமே கன்ஃபர்மேஷன் கேண்டிலோட பிஃபோர் கேண்டிலோட லோவில் நீங்கள் ஸ்டாப் லாஸ் செட் பண்ணியிருந்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டாப் லாஸ் ஹிட். ஸோ செகண்ட் ரேட் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு 53248 வந்துட்டு ஒரு 168 பாயிண்ட்ஸ் வரைக்கும் வந்துட்டு நமக்கு வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் இங்கே. ஓகே, ஸோ இது நம்மளோட செகண்ட் ரேட். தென் தேர்ட் ரேட் பார்க்கலாம். தேர்ட் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அகைன் கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்ணும்போது இங்கே நீட்டாக இங்கேயும் அகைன் ஒரு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் நமக்கு இருந்தது. பட் இங்கேயும் கன்ஃபர்மேஷன் கிடைச்சாச்சு, பையிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. 53394 நீங்கள் பை ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இங்கேயும் நமக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு மொமெண்டம் இல்லை. சடனாக நமக்கு மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிட்டு ஒரு ஸ்டாப் லாஸ் தான் ஹிட் ஆச்சு. 53243 ஒரு 151 பாயிண்ட்ஸ் வரைக்கும் இங்கேயும் நமக்கு லாஸ் தான். ஓகே, ஸோ நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்க ஒரு ரூல் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ அகைன் சேம் லைனில் அகைன் 2 டைம்ஸ் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் நம்ம இந்த லைனை கன்ஃபர்மேஷன் லைனாகவே சூஸ் பண்ண மாட்டோம். அதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்க ஒரு திங் இல்லையா. ஸோ அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம அட்டன் பண்ணது ஒரு 3 ட்ரேட்ஸ் அட்டன் பண்ணோம். பட் வந்துட்டு ப்ராஃபிட் புக்கிங்னு பார்த்தோம்னா வெறும் வந்துட்டு ஒரு 132 பாயிண்ட்ஸ் தான் நமக்கு ப்ராஃபிட் புக்கிங் இல்லையா. ஃபர்ஸ்ட் ட்ரேட் நீட்டான ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கில் இருந்தோம். நெக்ஸ்ட் 2 பார்த்தோம்னா ஒரு 320 வரைக்கும் நமக்கு லாஸ் தான் ஹிட் ஆச்சு பேங்க் நிஃப்டி ஸ்டேட்டஸ் இன்னைக்கு. ஸோ நம்மளோட ரூல் படி நான் பேசிட்டு இருக்கேன். ஓகே, ஸோ நம்ம ஓவர் கம் பண்ணிட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம லெஸ் பண்ணிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 188 பாயிண்ட் வரைக்கும் ஸ்டாப் லாஸ் ஹிட்லோட தான் நமக்கு வந்துட்டு இன்னைக்கான டே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிருக்கணும் யூசிங் அவர் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். ஓகே, சப்போஸ் இங்கே நீங்கள் நம்ம வந்துட்டு நம்ம பிரேக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஆக்சுவலி நமக்கு இங்கே 2 டைம்ஸ் ஸ்டாப் லாஸ் ஹிட். பட் இல்லை நான் நெக்ஸ்ட் கன்ஃபர்மேஷன்லையும் நான் நெக்ஸ்ட் ஒரு ட்ரேட் அட்டன் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் நான் லேட்டராக என்டர் ஆயிருந்தேன், ஸோ எனக்கு இங்கே கன்ஃபர்மேஷன் இருந்தது நான் அட்டன் பண்ணேன் அப்படின்னாலும் நத்திங் டு வரி, நீங்கள் அட்டன் பண்ணலாம். ஸோ பாருங்க, இங்கே இன்னொரு சூப்பர்பான ஒரு கன்ஃபர்மேஷன் உண்டு, நம்ம லைன் கன்ஃபர்மேஷன் தான். ஸோ நீட்டான ஒரு கன்ஃபர்மேஷன் இருந்தது, பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் இல்லையா. ஸோ பட் இங்கே ஒரு கன்ஃபர்மேஷன் இருந்தது, இதை நீங்கள் சப்போஸ் பிக் பண்ணியிருந்தீங்கன்னா இங்கேயும் நமக்கு ஸ்டாப் லாஸ் தான் ஹிட் ஆயிருக்கும். ஸோ அந்த ரீசனில் தான் நம்ம அகைன் 2 டைம்ஸ் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும்போது அந்த லைனவே நம்ம கன்ஃபர்மேஷனாக சூஸ் பண்ணுறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சம் ரேர் கேசஸில் இந்த மாதிரி லேட்டராகவும் ரொம்ப ப்ராப்பரான மொமெண்டமோடு மார்க்கெட் இருக்கும். மேக்ஸிமம் கேசஸில் அப்படி இருக்கிறதுக்கு சான்சஸ் இல்லை. ஸோ அந்த ரீசனால தான் நம்ம அந்த லைனை நெக்ஸ்ட் நம்ம கன்ஃபர்மேஷனாக சூஸ் பண்ணுறது கிடையாது. ஓகே, சம் ஸ்ட்ராட்டஜிஸோட தான் ஃபாலோ பண்ணுறோம். ஸோ இங்கே இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா இங்கே நெக்ஸ்ட் இன்னொரு கன்ஃபர்மேஷன் இருக்குது. சப்போஸ் லேட்டராக என்டர் ஆயிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் நீங்கள் இங்கே இங்கேயும் ஒரு கன்ஃபர்மேஷன் உண்டு நமக்கு. இந்த கன்ஃபர்மேஷன்ஸில் நீங்கள் பிக் பண்ணியிருந்தீங்கன்னா இங்கே நீங்கள் கால் ப்ரைஸில் நீங்கள் பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இங்கேருந்து இதோட ஹைக்கு வரைக்குமே நீங்கள் ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங் நீங்கள் எடுத்துகிட்டு போயிருக்கலாம். ஆக்சுவலி இதோட க்ளோசிங் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 53349 சப்போஸ் நீங்கள் பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இங்கேருந்து ஒரு சூப்பர்பான ப்ராஃபிட் புக்கிங் 53933 வரைக்கும் ஒரு 584 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் ஒரு நீட்டான ப்ராஃபிட் புக்கிங், மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங் நீங்கள் எடுத்துகிட்டு போயிருக்க முடியும். ஸோ லேட்டராக நான் என்டர் ஆயிருக்க பட்சத்தில் அட் த சேம் டைம் சிங்கிள் ட்ரேட் நான் அட்டன் பண்ணியிருக்கேன், இல்லை நான் இந்த ரூல்ஸை பிரேக் பண்ணிட்டு நான் அட்டன் பண்ணுறேங்கிறது. ஸோ சம் ரேர் கேசஸில் இந்த மாதிரி ஒரு மேக்ஸிமமான மொமெண்டம் இருக்கும். எல்லா டைமும் அப்படி இருக்காது. ஸோ அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி
நம்ம ரூல் படி பார்த்தோம் அப்படின்னா ஒரு 188 வந்துட்டு நமக்கு லாஸ் தான். பட் நம்ம ஆல்ரெடி நம்ம 260 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நிஃப்டி 50ல ப்ராஃபிட் புக்கிங். ஸோ லெஸ் பண்ணிட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு 72 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நம்ம ஓவரால் நம்ம பேங்க் நிஃப்டி நிஃப்டி 50 ஓவரால் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 72 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ப்ராஃபிட் புக்கிங்ல தான் இருக்கும். ஓகே, பட் இங்க நீங்க இந்த ட்ரேடும் அட்டன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஒரு 396 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஒன்லி ஃபார் பேங்க் நிஃப்டி நான் மென்ஷன் பண்றேன். ஒரு 396 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஒரு நீட்டான ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்க நீட்டா எக்ஸிட் ஆயிருக்கலாம் இன்னைக்கான டே. ஓகே, அது நம்ம எடுத்துட்டு போற மூவ் தான் இருக்கு, நம்மளோட மூவ் தான் இது. ஸோ ஒரு இந்த ட்ரேட் நீங்கள் பிக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, இந்த ட்ரேட் நீங்கள் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு 396 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நான் லெஸ் பண்ணதில் ரெடியூஸ் பண்ணிட்டு நம்மளோட லாஸ் ரெடியூஸ் பண்ணிட்டு நான் சொல்கிறேன் 396 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஒரு சூப்பர்வான மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட உங்களோட இன்னைக்கான டேவை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ இதான் பேங்க் நிஃப்டிக்கான அனாலிசிஸ். ஆக்சுவலி நம்மளோட ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்க, ப்ராப்பராக அட்டன் பண்ணுங்க கன்ஃபர்மேஷன்ஸோட. ஷுவராக நீங்கள் மந்த் எண்ட் வெரிஃபை பண்ணீங்கன்னா ஒரு நீட்டான மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கில் தான் நம்மளோட டே இருக்கும். ஓகே, நம்மளோட மந்த் எண்டில் நம்மளோட ரிசல்ட் வந்துட்டு ப்ராஃபிட் புக்கிங் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மேக்ஸிமமாக தான் இருக்கும். ஓகே, அந்த அளவுக்கு நம்ம செட்டப்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் எவ்ரி அனாலிசிஸ் வாட்ச் பண்ணுங்க, நீங்களும் ரியலைஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ வாங்க இப்போ பேங்க் நிஃப்டிக்கு நாளைக்கு வெட்னஸ்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் என்னங்கிறது தான் இப்போ பார்க்க போகிறோம். ப்ராப்பராக ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட் டிசைட் பண்ணிட்டு ப்ராப்பராக உங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஷுவராக ஒரு நீட்டான ப்ராஃபிட் புக்கிங்கோட நம்மளோட டே இருக்கும். 541 33 5444 1 547 32 548 91 550 51 55210 55416. ஸோ இது வந்துட்டு நாளைக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய அப் கன்ஃபர்மேஷன். ஆக்சுவலி அப் ட்ரெண்ட்ஸ்க்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ் இதுதான். டவுன் ட்ரெண்ட்ஸ்க்கும் பார்த்துடலாம். 53513 532 90 530 44 528 77 526 95 525 14 finally 520 75. ஸோ இதான் நம்ம நாளைக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய டவுன் ட்ரெண்ட்ஸ்க்கான செட்டப்ஸ் இதாங்க. ஸோ பேங்க் நிஃப்டிக்கான டார்கெட்ஸ் நம்ம பார்த்தாச்சு. போத் பேங்க் நிஃப்டி நிஃப்டி 50க்கான போத் டார்கெட்ஸும் நம்ம பார்த்துட்டோம். அப் ட்ரெண்ட்ஸ் அண்ட் டவுன் ட்ரெண்ட்ஸ்க்கான போத் டார்கெட்ஸ் நம்ம பார்த்தாச்சு. ஸோ நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்க இந்த செட்டப்ஸ் பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் ப்ராப்பராக ட்ரேடிங் வியூவில் ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிவிட்டு நம்ம லைனில் ப்ராப்பர் பிரேக் அவுட் ஆர் ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் வேணும். ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன்ஸோட உங்கள் ட்ரேடிங்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்கனாலே போதும். ஷியராக ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் புக்கிங் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் நம்மளோட எவ்ரிடே மூமெண்டமும் போயிட்டுருக்கும். ஓகே, தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் பண்ணுங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்து உங்க சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுத்துட்டே இருங்க. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நாளைக்கு மூவ் எப்படி இருக்குங்கிறத நாளைக்கு ஈவினிங் அனாலிசிஸ் வீடியோ பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.